ஆரம்பிக்கலாங்களா? Itachi. பட் அவன் நல்லவன். யுத்த களத்தில் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இப்போ டிஸ்பிளேல பார்த்துருக்க மாதிரி இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற இந்த ஒரு சாங்கை உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணி எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறதா இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆல்ரெடி முடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆல் செட் பண்ணாத நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் உடனே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ண வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ பாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள் மொபைலில் இருக்க அந்த அலெக்மாசன் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பீட் மார்க் அண்ட் சேகர் ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அலெக்மாஸ் ஆப் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இருக்கும், அதை டச் பண்ண போதும். நீங்கள் இம்போர்ட் பண்ணது 2 ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு பீட் மார்க் பிரிச்சுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அதை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்பயும் போல பார்த்தீங்கன்னா சாங்ஸ், புக் மார்க், வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். இதில் நான் கொடுத்துருக்க அந்த புக் மார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு நான் கொடுத்துருக்க அந்த எஃபெக்ட்டில் நீங்கள் கரெக்டாக காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ண போதும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்னோட இமேஜ் ஆட் பண்ணிட்டு போனால் அந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதான் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கரெக்டாக உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ண தேவைன்னா நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா இதுக்காக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கரெக்டாக இப்போ நீங்கள் உங்களோட இமேஜில் ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்குலாம் எப்படி எஃபெக்ட்டில் காப்பி பண்ணுற பேஸ்ட் பண்ணுற பார்க்கலாம். அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்களோட சேகர் ப்ரீசர் இருக்கு மேலே அதை ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு ஃபோட்டோ இருக்குங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு காஃபி விட்டு செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் உங்களோட பீட் மார்க் ப்ரீஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகுதுல, ஸோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் விட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிட்டு வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சைடு பார்த்தீங்கன்னா 2 புக் மார்க் கொடுத்துருப்பேன். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15:16. ஸோ அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா 2 புக் மார்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போயிட்டு இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிட்டு வந்து லாஸ்ட்டுக்கு இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த எஃபெக்ட் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் கரெக்டாக 3 இமேஜுக்கு மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சேகர் ப்ரீஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ செகண்டாக பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபோட்டோக்கான எஃபெக்ட் காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட பீட் மார்க் ப்ரீஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செகண்டாக பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜ் இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா 2 புக் மார்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த செகண்டாக இருக்கிற அந்த இமேஜுக்கு மட்டும் இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிட்டு வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த 2 ஃபோட்டோக்கான அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 புக் மார்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு இருக்கிற அந்த இமேஜுக்கும் இப்போ நம்ம செகண்டாக காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிட்டு வாங்க. மூவ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த 2 இமேஜுக்கு மட்டும் இப்போ பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சேகர் ப்ரீஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு அதில் போயிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே பீட் மார்க் ப்ரீஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 3 புக் மார்க் கொடுத்துருமே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இமேஜ் இருக்கும். ஸோ அந்த 5-6 இமேஜுக்கும் இப்போ நம்ம லாஸ்ட்டாக காப்பி பண்ண பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த எஃபெக்ட் நீங்கள் 1 by 1 பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அப்படியே 1 by 1 பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இமேஜும் கரெக்டாக எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துட்டு உங்களோட சேகர் ப்ரீஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 3 சிசி லேயர் கொடுத்துருப்போம். ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு காப்பி லேயர்ஸ் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்மளோட பீட் மார்க் ப்ரீஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் வீடியோ கடைசிக்கு வந்துடுங்க. கடைசிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே லெஃப்ட் சைடு பார்த்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும் அந்த கலரை ஃபில் பண்ண கரெக்டாக வீடியோ எண்டிங் வரைக்கும் ஆடாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே வீடியோக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளே பார்த்த மாதிரி நம்ம வீடியோ ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ அப்படியே ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ இருக்குன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அதை வந்து டச் பண்ணால் போதும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேலரி எக்ஸ்போர்ட் ஆயிரும். இன்னைக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்த்து நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்